மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை அவருடைய அறைக்கு சென்று எம்பிக்கள் முற்றுகையிட்ட காட்சிகள் கிடைக்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். காங்கிரஸ் எம்பிக்கள் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை அவருடைய அறைக்கு சென்று முற்றுகையிட்ட காட்சிகள் கிடைக்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை அவருடைய அறைக்கு சென்று முற்றுகையிட்டு காங்கிரஸ் எம்பிக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பதை காட்சிகளாக பார்க்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், நாடாளுமன்றத்தில் கடந்த 5ஆம் தேதி என்னென்ன விவரங்கள் நடந்தது அப்படிங்கறத வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் நிலவரங்கள். வணக்கம். சபாநாயகரை முற்றுகையிட்டு காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் சண்டையிடக்கூடிய அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5ஆம் தேதி என்ன நடந்தது என்பது தற்போதுதான் வீடியோவாக வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பிரதமருடைய இருக்கையில் முற்றுகையிட முயன்றவர்கள் தொடர்ந்து அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது. அதனைத் தொடர்ந்து அவை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில சபாநாயகர் குற்றச்சாட்டு என்பது துரதிருஷ்டவசமானது என்று ஏற்கனவே காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி பெண் எம்பிக்கள் மீது ஆளுங்கட்சியினுடைய கட்டாயத்தின் பேரில் குற்றம் சாட்டுவது மிகுந்த துரதிருஷ்டவசமானது என சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு பிரியங்கா, அதே போல ஜோதிமணி உள்ளிட்ட பெண் எம்பிக்கள் ஏற்கனவே கடிதம் எழுதியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது அன்றைய தினம் என்ன நடந்தது என்பது சம்பந்தமான வீடியோ வெளியாகி இருக்கிறது. சபாநாயகரை அவரது அறையில் சந்திப்பதற்காக சென்ற காங்கிரஸ் எம்பிக்கள் கடுமையாக கை நீட்டி ஆவேசமாக பேசக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு கரூரை சேர்ந்த எம்பி ஜோதிமணி ஆவேசமாக சபாநாயகரை நோக்கி பேசக்கூடிய அந்த காட்சியும் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுடைய அந்த உரை அதனைத் தொடர்ந்து 28 தொடங்கியது. கடந்த 1ஆம் தேதி நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கலும் செய்யப்பட்டது. அதே போல குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் மத்திய அமைச்சர்களும் ஆளும் மற்றும் எதிர்கட்சி எம்பிக்களும் பேசினார்கள். காங்கிரஸ் எம்பி ராகுல் முன்னாள் ராணுவ தளபதி நரவானே எழுதிய இன்னும் வெளிவராத புத்தகம் குறித்து பேசினார். இதற்கு மத்திய அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலே அங்கிருந்து பெரும் பிரச்சனைகள் வெடிக்க தொடங்கியது. சபாநாயகரும் கண்டிப்பு தெரிவித்திருந்தார். அமளியிலே தொடர்ந்து காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சி எம்பிக்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் காங்கிரஸ் எம்பிக்கள் 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் பெண் எம்பிக்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெண் எம்பிக்கள் சில பேர், குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஜோதிமணி மற்றும் சுதா உள்ளிட்டோர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இருக்கைக்கு அருகிலேயே சென்று அவர்கள் பேனரை பிடிப்பது பெரும் சர்ச்சையாக மாறியது. அதாவது எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் ஆளும் கட்சி வரிசைக்கு வந்தது எப்படி எனவும், அதே போல பிரதமருடைய இருக்கைக்கு அருகே புரோட்டோகால் தாண்டி செல்வது என்பது ஒரு தவறான நடைமுறை என்றும் அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையிலே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது சபாநாயகர் அறையில் கடந்த 5ஆம் தேதி நடந்தது என்ன என்பது குறித்து ஒரு வீடியோ ஆதாரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் சபாநாயகரை சூழ்ந்து கொண்டு அவரை அச்சுறுத்துவது போல மற்ற எம்பிக்கள் செயல்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அந்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.